வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024க்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், எப்படி குறைன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் 4 கட் ஆஃப் குறைவதற்கான அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்களை நம்ம பார்க்கலாம். 2022 நோட்டிஃபிகேஷன் பண்ண குரூப் 4 7301க்கு பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடெண்டம் போட்டு போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி 10,500க்கு மேலே போஸ்டிங் அவங்க ஃபில் பண்ணாங்க. ஆனால் அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்டே 187 கொஷின் போட்டிருந்தாரு. ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 168 இருந்துச்சு. எம்பிசி பிசி 167, எஸ்சி 164, எஸ்சிஏ 162, எஸ்டி பிசிஎம் 160 நண்பர்களே. இப்போ இதுலேருந்தே நமக்கு தெரியுது அந்த கொஷின் எவ்வளோ ஈஸின்றது. இப்போ நடந்திருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அட்டன் பண்ண இப்போ லாஸ்ட் குரூப் 4 பார்த்தீங்கன்னா கொஷின் ஈஸிலாம் கிடையாது. ரொம்பவே மாடரேட்டாக இருந்துச்சு, குழப்புற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஈஸியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் ஈஸி கிடையாது. இப்போ லாஸ்ட் டைம் என்னுடைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 169 ப்ளஸ் போட்டார். இப்போ அவர் எழுதும்போது அவரே கொஞ்சம் அந்தளவுக்கு எழுதலை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதில் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். அதுவும் இல்லாமல் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுக்கு கட் ஆஃப் குறையும். இதில் இருக்க வேறு என்ன ப்ராப்ளன்றதை நம்ம பார்க்கலாம். நான் பேசின அதிகப்படியான மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 155லேருந்து தான் அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கட் ஆஃப் நிச்சயமாக குறையும். ஏன்னா கொஷின் வந்து அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் அந்த குரூப் 4 நான் கேட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார் 165க்கு மேலே சொல்லியிருந்தார். ஆனால் அவருக்கு கிடைக்கல. ஸோ இந்த முறை கொஷின் கஷ்டன்றது நம்ம ஈஸியாக இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுல 3 விஷயம் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒன்று, ஃபாரஸ்ட்டு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்டு, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நம்ம குரூப் 4 சேர்த்துட்டாங்க அவங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஹெச்டிஎம் அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. அதாவது ஒரு கொஷின் 2 கொஷின் தான் அதில் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்தது இவங்க எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்றது தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது இந்த 3 தான் நமக்கு பிரச்சனை. இருந்தாலுமே நான் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வச்சுருக்கேன். இப்போ டிஸ்பிளேயில் காமிக்கிறதுலேருந்து நீங்கள் உங்கள் கேட்டகரி தகுந்த மாதிரி -5 கொஷின் நீங்கள் லெஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்கிறவங்க 5லேருந்து ஒரு 8 வரைக்கும் நீங்கள் கொஷினை லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகளை நம்ம சொல்கிறேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 6,244 அடெண்டம் போட்டு 6,724. இதில் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,177. இவங்க தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அதாவது நமக்கு கட் ஆஃப் ஏற்ற போகிறவங்க இல்லை குறைக்க போகிறவங்க. அதாவது இவங்க மாடரேட்டாக இருப்பாங்க, இப்படி போயிடலாமா அப்படி போயிடலான்னு இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஒரு சான்சஸாக இருப்பாங்க நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம கட் ஆஃப் குறையினா, லாஸ்ட் டைம் குரூப் 4 பல்காக போயிட்டாங்க. நல்ல பெரிய பெரிய காம்படிட்டர்லாம் அதில் போயிருப்பாங்க, ஓரளவுக்கு படிக்கிறவங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ண பிறகு லீவு தர மாட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு லீவு கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க முடியாது, படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அப்படியுமே இவங்க படித்து எக்ஸாம் எழுதியிருந்தாலும் இவங்க நமக்கு போட்டியை நெருக்கடியை கொடுக்க மாட்டாங்க. அதாவது இவங்களுடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 155லேருந்து 160க்குள்ளே தான் அவங்க தான் அந்த ஏரியாவில் தான் இவங்க அதிகப்படியான நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க. மற்றபடிக்கு நம்ம 160 மேலே இருக்கிறவங்க ரொம்ப சேஃப் ஜோனில் தான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க, 2024 குரூப் 4 எக்ஸாம் வச்சுட்டாங்க. இப்போ இதுவும் ஒரு காரணம் கட் ஆஃப் குறையிறதுக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4லேருந்து ஏற்கனவே இருந்தவங்க குரூப் 2க்கு போயிட்டுருப்பாங்க. அப்போ குரூப் 4 வேக்கன்சி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டு நிறைய இருக்குது. அந்த கொரோனா டைமில் எக்ஸ்டென்ஷன் பண்ணாது அவங்க பார்த்திங்கன்னா நிறைய ரிட்டையர்மெண்ட்டு, அதாவது 2020 ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க 22, 23, 24 அது வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ அந்த வேக்கன்சி நிறையா இருக்குது. அப்போ ஸோ நமக்கு கட் ஆஃப் நிறைய குறையும். நிச்சயமாக நமக்கு வேலை கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க.